பார்த்திங்கன்னா தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி. இதுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துருக்கோம், அதெல்லாம் சமைக்கிறோம். அம்மா வந்து வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. அப்பா பார்த்திங்கன்னா வந்து அடுப்பில் ரத்த பொரியல் வச்சுருக்காரு. இப்போ ரத்த பொரியல் வந்து செஞ்சிட்ருக்காரு. பக்கம் வந்து ஒரு லூஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு அப்படியே தந்தூரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முழு கோழியே ஸ்கின் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டு அதெல்லாம் போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, என்னென்னலாம் மசாலாலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இதை வந்து மசாலாலாம் தடவி ஒரு 1 ஹவர் வந்து நம்ம நல்லா ஊற விடணும், அதாவது மேக்னேட் ஆகணும். அதுக்காக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தந்தூரி வந்து ஒன்றும் ரெடி ஆகலை, ஏன்னா மேக்னேட் பண்ணுறத ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, இங்கே பாருங்கள், நல்லி எலும்பு மட்டன் பிரியாணி வித்து இது பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் அது சமைக்கலாம். நம்ம வந்து தந்தூரி ஆனதும் தந்தூரி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு இந்த ரத்த பொரியலோடு சேர்த்து ரொம்ப டேஸ்ட் ஆகும். ஹாப்பி உகாதி. வாங்க பிரியாணி சாப்பிடுவோம்.